ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 50 டிஷ்ஷஸ் 3 நாள்ல ஒரே ஆளா செஞ்சிருக்கேன். எதுக்காகனா இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு அமெரிக்கால ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாவும் மெமரபிளாவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ஃபீஸ்டே ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. Merry Christmas. Happy birthday, Jesus. Happy birthday, Jesus. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிரீம் கேக் தான். ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வீட்லயே செஞ்சது தான். இது மாதிரி ஃப்ரெஷ் கிரீம் கேக் வந்து இங்க அமெரிக்கால கிடைக்கவே கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் கிரீம் தான். ஸோ இந்த கேக் சாப்பிட்டே 8 மாசம் ஆச்சு. வீட்டுல எல்லாருமே காஞ்சி போயிருந்தாங்க. இங்க வெளியில வந்து பட்டர் கிரீம் கேக் வாங்கினாலுமே எங்களுக்கு ஒரு சாப்பிட்ட சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பசங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலா ட்ரீயோட பேக் சைடு காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து எந்த ஐட்டமையும் பசங்க தொடல, பிரியாணியை தவிர. ஆல்ரெடி பாதி கேக் காலி. பசங்க 2 பேருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டதுனால. வீடியோக்காக இது மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கேன். பேக் சைடு மட்டும் கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு அப்படியே வச்சிருக்கேன். பசங்க சாப்பிட்டாங்க. ஆக்சுவலா நான் வந்து இப்பதான் டேஸ்ட் பண்ண போறேன். இந்தியா போறப்ப எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல ஸ்டார் பிரியாணி, அப்புறம் ஒரு சில ரெஸ்டாரண்ட், ஒரு சில சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருந்தோம். அதுல இந்த ஃப்ரெஷ் கிரீம் கேக்குமே ஆட் பண்ணிருந்தோம். ஏன்னா இங்க வந்து ரொம்ப நாளா நான் வந்து ஃப்ரெஷ் கிரீம் தேடிட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு கிடைக்கல. இப்பவுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ரெஷ் கிரீம் கிடைக்கல. பட் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் கிரீம் தான் அது. ஆனா சிமிலரா இந்தியால இருக்க ஃப்ரெஷ் கிரீம் கேக்கோட டேஸ்ட் தான் இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன, யூஸ்வலா கேக் முடிச்சோடனே நம்ம வந்து ஜென்ரலா பிரியாணி தான் சாப்பிட தோணும். அதனால பிரியாணி. ஸோ வேற பிளேட் எடுத்துட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் பிரியாணிக்கு சைட் டிஷ் ப்ரான், ஒரு பீஸ் 65, ஒரு ஃபிஷ், எல்லாமே எடுத்தாச்சு. இந்தியாவில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஜீரக சம்பா அரிசியில தான் நான் பிரியாணி செய்வேன். கிட்டத்தட்ட ஸ்டார் பிரியாணி ஸ்டைல்ல தான் செய்வேன். அதே மெத்தட்ல அந்த மிளகா ஊற வச்சு அரைச்சி ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்ப ஜீரக சம்பால பிரியாணி செய்ய ஆரம்பிச்சனோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 years வந்து பாஸ்மதி பக்கமே போனது கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஜீரக சம்பா ரைஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சுத்தமா நல்லா இல்ல. அது ஒரிஜினல் ஜீரக சம்பாவே இல்லை. அதனால இங்க வந்து செஞ்சு செஞ்சு வெறுத்து போயிட்டோம். ஆக்சுவலா இங்க இருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வச்சு செஞ்சோம்னா உண்மையாவே குழம்புல இருந்து சாம்பார்ல இருந்து அதெல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கு. நம்மளோட மிளகாத்தூள் மட்டும் போட்டா போதும். பட் பிரியாணி பாத்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து அந்த டூப்ளிகேட்டா இல்ல என்ன வெரைட்டின்னு தெரியல, அது வந்து செட்டே ஆகல. அப்புறமா தான் பாஸ்மதிக்கு சேஞ்ச் பண்ணோம். பாத்தீங்கன்னா பாஸ்மதி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பிரியாணி உண்மையாவே சூப்பரா வர ஆரம்பிச்சிச்சு. இங்க வந்து நிறைய ரெசிபிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா டேஸ்ட் மாறும். இந்தியால இருக்க டேஸ்ட் கிடைக்காது. பட் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தயிர், பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் இங்க வந்து ப்ராப்பரா கிடைக்குது. ஸோ டேஸ்டும் வந்து யூஎஸ் வெஜிடபிள்ஸா இருந்தாலுமே செம்மையா இருக்கு. உண்மையாவே பிரியாணி வந்து எப்பவுமே நல்லா வரும். இங்க பிரியாணி ஆஸ் யூஷுவல் செம்மையா இருக்கு, சான்ஸே இல்ல. நெக்ஸ்ட் வந்து சிக்கனும் பாத்தீங்கன்னா இங்க வந்து செம்ம அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். சிக்கனும் நம்ம குறைய சொல்ல முடியாது. இந்தியாவை விட சம்டைம்ஸ் செம்மையா டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் 65யும் சூப்பரா இருக்கு ஆஸ் யூஷுவல். ஏன்னா இங்க வந்து சிக்கன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்.
ஃபிஷ் தான் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. ஏன்னா இங்க வந்து வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி இங்க கடல்லே இல்ல, மீனே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து எங்களுக்கு சால்மனை தவிர வேற எந்த இந்தியன் வெரைட்டி ஃபிஷ்ஷஸும் கிடைக்கிறது இல்ல. அதனால இது ஒண்ணுதான். சோ இப்ப இந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ்லயே பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். எங்கன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்ல கடையில தான், கடல்ல இல்ல. ஏன்னா வந்து அட்லாண்டால தான் வந்து ஒரு பெரிய இந்தியன் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல எல்லாம் பார்த்தோம். சோ அதனால இங்க நார்த் கேரளானால எங்கேயுமே இந்தியன் ஃபிஷஸ் அவைலபிளா இல்ல. அதனால அட்லாண்டால மீன் வாங்குறதுக்காக 4 to 5 hours டிராவல் பண்ணி போய் மீன் வாங்கிட்டு வர்றதா பிளான்ல இருக்கும் இந்த வெக்கேஷன்ல. சோ மீனுமே 8 months கழிச்சு இந்த வீக்கெண்ட்ல தான் நாங்க வந்து சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வந்து நல்ல ஃபிஷ்ஷா கிடைக்குதா, எப்படி இருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சால்மன் ஒண்ணுதான் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டைல்லயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இங்க வந்து ஃபிஷ்ஷே வந்து மோஸ்டா கிடைக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரான் வந்து என்ன ரீசன் தெரியல, ஃபிஷ் கிடைக்க மாட்டேங்குது. பட் ப்ரான் வந்து கொஞ்சம் அவைலபிளா இருக்கு. ப்ரானுமே இங்க வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இங்க ரைத்தாவுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான். ஏன்னா இங்க வந்து இந்தியன் ஸ்டோர்ல நம்ம தயிர் வாங்கினாதான் நல்லா இருக்கும். இந்தியன் ஸ்டோரும் இங்க இருந்து ஒரு 20 to 30 minutes ஆகும் நம்ம போறதுக்கு. அதனால இங்க பக்கத்துல இருக்க ஸ்டோர்ல வந்து பிளைன் யோகட் நம்ம வாங்கினோம்னா அது வந்து தயிர் சாதம் சாப்பிடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் டேஸ்ட். சமைக்கிறதுக்கு பிரியாணி செய்யறதுக்குலாம் ஓகே. பட் ரைத்தா செய்யும் போது எதனாலன்னு தெரியல, இந்த ஆனியனோட காம்பினேஷன்னாலயா என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து இந்தியன் கர்டு தான் இது, அதனால இன்னைக்கு ரைத்தா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்ட உடனே நம்மளோட டெசர்ட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். குலாப் ஜாமுன் தான். குலாப் ஜாமுன் வந்து இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தது தான். 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதுல வந்து பாதி தான் செஞ்சிருக்கேன். செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு செய்யறேன். ஏன்னா எப்பயாவது கிரேவிங்ஸ் இருக்கும்போது சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பப்பீஸ். இது வந்து என்னோட சிக்னேச்சர் டிஷ். ஏன்னா வந்து நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பப்பீஸை பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும். இப்ப இந்த பப்பீஸோட காதை மட்டும் தான் கடிக்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா சாப்பிட முடியாது, நிறைய டிஷ் டேஸ்ட் பண்ணணும், வயிற்றுல இடம் இருக்காது. பப்பிக்கு ஒரு காது காணும், கடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து தம்ப் பிரிண்ட் குக்கீஸ். இங்க யூஸ்வலாவே கிறிஸ்மஸ்னா இந்த தம்ப் பிரிண்ட் குக்கீஸ் வந்து எப்பவுமே ஸ்பெஷலா செய்வாங்க. இதுல ஃபில்லிங் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜாம் தான். ஸ்ட்ராபெரியுமே இங்க வந்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கறதுனால இந்த ஸ்ட்ராபெரி ஜாமும் நான் வீட்டுல ரெடி பண்ணதுதான். உண்மையாவே சூப்பரா இருக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஃபில்லிங்கோட டேஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து செஞ்சிருக்கேன், இது வரைக்கும் நான் செஞ்சது இல்ல. நெக்ஸ்ட் வந்து இது பாத்தீங்கன்னா மெரிங் தான். நம்ம ஊர்ல வந்து மக்ரூன் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து எக் அண்ட் சுகர்ல தான் செய்யறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணது. இந்தியாவில இருக்கும்போதெல்லாம் நான் இது வந்து செஞ்சதே கிடையாது, யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். பட் ரொம்பவே பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுவும் மெரிங் தான், மக்ரூன்ஸ். இதுல வந்து நான் வந்து கொஞ்சோண்டு கேஷ்யூ வந்து போட்டிருக்கேன், ஃபைனா சாப் பண்ணி. கேஷ்யூ போட்டதுனால கிரன்ச்சியா அந்த மக்ரூன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. இந்த சாண்டா கிளாஸ் தான். இந்த சாண்டா கிளாஸ்க்கு இந்த ஹேட்டை கடிக்க போறேன். இந்த குக்கீஸ்லாம் எப்படி கலர் கலரா டிசைன் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ராயல் ஐசிங் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ராயல் ஐசிங்னா வேற ஒன்றும் இல்லை, எக் ஒயிட்டும் சுகரும் வந்து நல்லா பீட் பண்ணிட்டு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிட்டு அதுல நமக்கு வேணுங்கிற கலர்ஸை ஆட் பண்ணிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்ச நேரத்துல ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நல்லா வந்து மாய்ஸ்சர் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா பெயிண்ட் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ நமக்கு எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். இது வந்து யூஸ்வலா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாருமே குக்கீஸ் டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பியர்ட்லாம் வந்து நான் மேல சுகர் மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி எக் ஒயிட்ல ராயல் ஐசிங் ரெடி பண்ணி தான் எல்லா குக்கீஸ்க்கும் எல்லா கலர்ஸ்லயும் வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெல்டட் ஸ்னோமேன் குக்கீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணி ஊத்திருக்கேன். நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா மார்ஷ்மெலோஸ். நான் இப்போதைக்கு மார்ஷ்மெலோஸ் மட்டும் எடுத்து சாப்பிட போறேன், ஏன்னா குக்கீஸ்லாம் நிறைய சாப்பிட்டாச்சு.
ஸ்னோமேனோட தலையை பிச்சாச்சு. குக்கீஸையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம். சாக்லேட் கோட்டிங் கொடுத்து நல்லா இருக்கு. இது வந்து ராயல் ஐசிங் கிடையாது, சாக்லேட் தான், மெல்ட் பண்ண சாக்லேட் தான் நான் வந்து ஊற்றி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். வேற என்ன, என்னோட ஃபேவரட் ப்ரௌனி. ப்ரௌனியில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ப்ரௌனி ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்கு. எனக்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும். கஸ்டமர்ஸ்க்குலாம் ஆர்டர் எடுத்து பண்ணும்போது டெய்லி டெய்லி காஃபி அடிக்ஷன் மாதிரி டெய்லி டெய்லி எனக்கு வந்து ப்ரௌனி சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு பிடிக்கும். நிஜமாவே சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைன் கோன். இந்த பைன் கோன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா இந்த பைன் கோன் வந்து நான் பண்ணணும்னு பிளான்ல லிஸ்ட்ல வச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு சாக்கோஸ் வாங்க சொல்ல மறந்துட்டேன். அப்புறமா தான் என்ன பண்றது, டைமே இல்லையே, ஆல்டர்னேட் பிளான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதை ஸ்கிப் பண்ணவும் முடியாது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, பண்ணணும், நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்புறமா என்ன பண்ணேன்னா கார்ன்ஃபிளேக்ஸ் இருக்கும்ல, இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தது தான். அந்த சிப்ஸ் மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கார்ன்ஃபிளேக்ஸை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதில் சாக்லேட்டை டிப் பண்ணி கேக்கை வந்து கோன் ஷேப்பில் மோல்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த சாக்லேட் டிப் பண்ண கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக அங்கங்கே வந்து இந்த பைன் கோன் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நான் என்னென்ன ரெசிபி எப்படி எப்படிலாம் பண்ணேன், என்னென்னைக்கு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோ போடுறேன் நான். ஏன்னா வந்து பண்ண மொத்தத்தையும் நான் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த பைன் கோனை தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கார்ன் சிப்ஸ் வந்து யூஸ்வலாக மிளகாத்தூள் உப்பு போட்டு மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாக்லேட் ஃபில் பண்ணி, அதுவுமே நல்லா தான் இருக்கு. இதனால தான் கெலாக்ஸ்ல எல்லாம் பால் சக்கரை போட்டு சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவே நல்லா இருக்கு. உள்ள வந்து இதுதான் சாக்லேட் கேக் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட், இதுவும் ஹோம்மேட் தான், வீட்டில் பண்ணது. இது வந்து பட்டர், கொக்கோ பவுடர், மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணது. நெக்ஸ்ட் வந்து கராச்சி அல்வா. பாம்பே அல்வா சொல்லுவாங்க, இல்ல கராச்சி அல்வா சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கும் போதே நான் வந்து இதை வந்து கிறிஸ்மஸ் டைம்ல செய்வேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த தடவையும் லிஸ்ட்ல வந்து இதை மறக்காம ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து முறுக்கு. இது வந்து இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு தான், வீட்லயே ரெடி பண்ணதுதான். உளுந்து மாவு வறுத்து அரைச்சி மிஷின்ல கொடுத்து அந்த வேலைலாம் இல்லை, பொட்டுக்கடலை போட்டு செஞ்சதுதான். இங்க வந்து இந்தியன் ஸ்நாக்ஸ் கிடைக்காததுனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா பொட்டேட்டோ சிப்ஸும் குக்கீஸும் மட்டும்தான் எங்களுக்கு செட் ஆச்சு. நிறைய அமெரிக்கன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணோம், பேக்கெட்டா வாங்க வேண்டியது, அதை அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தூக்கி போட வேண்டியது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாவது ட்ரை பண்ணியிருப்போம். எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல, எங்களுக்கு பிடிக்கல, எதனாலன்னு தெரியல. அதனால வேற ஆப்ஷனே இல்லாததுனால பொட்டேட்டோ சிப்ஸ், குக்கீஸ், இது மாதிரி எப்பயாச்சும் முறுக்கு, பஜ்ஜி, போண்டா வீட்டுல ஏதாவது நம்மளால செய்ய முடிஞ்சது. என்னன்னா ஃப்ரீக்வெண்டாவும் நம்மளால வந்து எல்லா நாளுமே வந்து செய்ய முடியாது. எப்பயாவது ஒரு நாள் டயர்டா இருக்கும் அப்படின்னா நம்ம வெளியில அங்கன்னா ஏதாவது ஒரு சாட் ஐட்டம் ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோம், ஒரு சேஞ்ச் இருக்கும். இங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இதுதான் அந்த முறுக்கோட கதை. நெக்ஸ்ட் வந்து தட்டை. இதுவும் இன்ஸ்டன்ட் மாவு தான், மாவு மிஷின்க்குலாம் போய் அரைக்கல. ஆனா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டே தெரியல. தட்டை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூஎஸ் வந்து செஞ்சது இன்ஸ்டன்ட் மாவுல. இந்தியாலலாம் வந்து மாவு மிஷின்ல கொடுத்து அரைச்சி அது மாதிரி செய்வேன். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸுமே தெரியல, மாவு மிஷின்ல கொடுத்து அரைச்சி நம்ம செய்யற மாதிரியே தான் இந்த இன்ஸ்டன்ட் மாவுமே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்க வீட்டுல எல்லாருக்குமே இது பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் கேக்கு. இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கு. இங்க வந்து ஃப்ரெஷ் டியூட்டி ஃப்ரூட்டி, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல வந்து இங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருப்பாங்க. இது வந்து சீசனல் தான், இந்த கிறிஸ்மஸ்க்காக வச்சிருந்தாங்க, அது போட்டு செஞ்சேன். பட் இந்தியாவில் இருக்க டியூட்டி ஃப்ரூட்டிக்கும் இதுக்கும் என்டையர்லி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இந்தியாவில் இருக்கிறது வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கும், அது வந்து அந்த பப்பாயால செய்வாங்க. பட் இது வந்து என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி சுல்லுன்னு தான் இருக்கு, பட் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ பர்ஃபி.
வேர்க்கடலையில தான் செய்யலாம்னு நினைச்சேன். பட் எனக்கு வந்து நட்ஸ் அலர்ஜி இருக்கு. எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் நட்ஸும் கிடையாது. ஒரு சில நட்ஸ் என்னென்னா வேர்க்கடலை, பாதாம், அதுக்கப்புறமா ஹேசல் நட், பீக்கன், அது மாதிரி ஒரு சில நட்ஸ் மட்டும், பிஸ்தாஷியோ, கேஷு, அது மாதிரி ஒரு சில நட்ஸ் வெரைட்டிலாம் வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ வால்நட்டும் ஒன்றும் பண்ணாது. அதனால வந்துட்டு கேஷுவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷு பர்ஃபி. நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்கோ கேக் பால்ஸ். இது வந்து நான் எனக்கு செய்யும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவே பாருங்க, அந்த பிளேட்டிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை தான் பார்த்துட்டே இருந்தேன் நான். நெக்ஸ்ட் வந்து கேக் பாப். இந்த பேப்பர் ரிமூவ் பண்ண உடனே அந்த ஷேப் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட்ஸ். இது எனக்கு செய்யும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்னன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பண்றது மட்டும்தான் நல்லா வந்துச்சு. ரெண்டாவது பண்றதுலாம் வந்து ஷேப் சரியா வரல. ஆக்சுவலா ரொம்ப நேரம் வெளியில வச்சதுனால மெல்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ் இது உள்ள வந்து ப்ளூபெரிஸ் தான். இந்த கிளவுட்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ப்ளூபெரியும் யோகர்ட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து வெண்ணிலா ஃபிளேவர் யோகர்ட் யூஸ் பண்ணேன். அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல கொஞ்ச நேரம் செட் பண்ணிட்டு, அந்த ப்ளூபெரியை வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதுல டிப் பண்ணி எடுத்தோம்னா இது மாதிரி ஷேப்ல வந்துடும். ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த யோகர்ட் வந்து பிளெயின் யோகர்ட்டா இல்லாம வெனிலா ஃபிளேவர் அப்படிங்கிறதுனால நல்லா இருக்கு. பிளெயினா இருந்தா கொஞ்சம் நம்ம தயிர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெனிலாங்கிறதுனால நல்லா இருக்கு. இது வந்து டார்க் சாக்லேட் ப்ரௌன் கிளவுட்ஸ். ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ப்ளம் கேக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து எக்லெஸ், இது வந்து எக்கு. எக்லெஸ்னாவே யூஸ்வலா கொஞ்சம் வந்து ஹார்டா தான் இருக்கும். டேஸ்ட் வந்து எனக்கு பர்சனலா எக்லெஸ்ஸை விட எக் போட்டது தான் பிடிக்கும். எல்லாம் டேஸ்ட் பார்த்தது வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கப் கேக்கு. சாப்பிட்ற மூடு இல்ல, வயிறு ஃபுல்லா இருக்கு. கப் கேக் வந்து பட்டர் கிரீம் தான் நான் யூஸ் பண்ணேன். ஃப்ரெஷ் கிரீம் வந்து நம்மளால வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது மட்டும்தான் ஃப்ரெஷ் கிரீமு. இது வந்து கப் கேக்லாம் வந்து நம்ம டிசைன் பண்றதுக்கும் அது அப்படியே ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மெல்ட் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக இதுக்கெல்லாம் பட்டர் கிரீம் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து பிஸ்தாஷியோ ஃபிளேவரு இந்த கப் கேக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவர். இந்த கப் கேக்ஸ் எல்லாமே பேட்டரை ரெடி பண்ணிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரை தனித்தனியா எடுத்துட்டு அதுல என்னென்ன ஃபிளேவர் வேணுமோ என்னென்ன நட்ஸ் வேணுமோ போட்டுக்கிட்டேன். இது வந்து பிஸ்தாஷியோ, ஒன்னு வந்து ஸ்ட்ராபெரி, ஒன்னு வந்து சாக்லேட், அது மாதிரி 5 ஃபிளேவர். இந்த பன்னிலாம் எனக்கு கடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. ரொம்ப கியூட்டா இருக்கு. என்ன பண்ணலாம், காதை மட்டும் கடிச்சிடலாமா? ஆனா எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுதான் ஆகணும். கட் பண்ணவே மனசு வரல. பட் இப்படி தொட்டோனே வந்துருச்சு. காது இல்லாம பாவமா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இந்த குக்கீஸை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா உண்மையாவே இந்த குக்கீஸ் தான் ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. இந்த குக்கீஸ்லாம் மட்டும் நான் வந்து டெக்கரேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 6 hours, சாலிடா 6 hours ஆயிருக்கும். அந்த 6 hours பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிஷ்க்கு மேல பண்ணியிருப்பேன். இந்த குலாப் ஜாமுன்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து 20 minutesலயே முடிச்சுட்டேன். ஏன்னா வந்து வீட்டுல நம்ம ஒரு பூரி செய்வோம் தெரியுமா, ஒரு பூரி ஒரு சப்பாத்தி அந்த சைஸ்க்கு தான் மாவு பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸா பாத்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப குட்டி குட்டியா தான் வந்து கோலி குண்டு சைஸை விட குட்டி குட்டியா தான் வந்து பண்ணேன். ஒரு 5 நிமிஷத்துல பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 10 minutesல பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்ல போட்டுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 to 20 minutes அதிகம் குலாப் ஜாமுன்க்குலாம். அது மாதிரிதான் மற்ற ரெசிபி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்வாவா இருக்கட்டும், கேக்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20 minutesல முடிச்சிட்டேன் நானு. ஆனா குக்கீஸ் தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த உட்காந்துட்டு அந்த எக்கையும் சுகரையும் பீட் பண்ணி தனித்தனியா கலர் மிக்ஸ் பண்ணி அதுக்கு கோன் ரெடி பண்ணி சின்ன சின்னதா பட்டர் ஷீட்ல வந்து பார்ச்மெண்ட் பேப்பர்ல கோன் ரெடி பண்ணி ஒவ்வொரு கலருக்கும் அவுட்லைன் கொடுத்து, உண்மையாவே குக்கீஸ் தான் வந்து ரொம்ப பெரிய வேலை. இந்த கேக்கையே நான் வந்து ஆல்மோஸ்ட் 1 to 2 hours முடிச்சிட்டேன். பட் இந்த குட்டி குட்டி குக்கீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டைம் கன்சியூமிங். நெக்ஸ்ட் இந்த பனானா கேக்கு யூஸ்வலா இருக்கிறத விட ரொம்பவே எனக்கு சாஃப்டா இருக்கு. சுகர் மட்டும் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன மிஸ்டேக் பண்ணன்னு தெரியல. எல்லா ஸ்வீட்டும் சாப்பிட்டதுனால கம்மியா தெரியுதான்னு தெரியல.
நாளைக்கு சாப்பிட்டாதான் தெரியும். நெக்ஸ்ட் இது ஜெல்லி. இது வந்து கிட்டத்தட்ட கார்ன்ஃபிளவர்ல செஞ்சதுதான். ஸ்வீட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷஸும் டேஸ்ட் பண்ணி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி எல்லாம் செஞ்சேன், எப்படி எல்லாம் பிளான் பண்ணேன், எப்படி எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.